வணக்கம். சத்யேந்திரா பேசுகிறேன். சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக் என் ஓன் சேனல் ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆச்சு. என் பர்த்டே நாள் தான் ஆரம்பித்தாங்க. என் ஆண்ட்ராய்டு நாலேஜில் ரொம்ப ஜீரோ. எனக்கு ஃப்ரெண்ட்ஸு வெல்விஷர்ஸு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசலாம். இப்போ நீயா நானாலே ஃபிலிம் ரிவ்யூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சந்தானம் படத்தில் ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் அந்த கதை தான் வருது. ஜெயலரில் கூட அந்த விஷயம் ஒரு சின்னதாக வந்துச்சு. அந்த காமெடி வில்லன் தெலுங்கு ஆக்டர் சொல்கிறான், நம்ம படம் கிரிட்டிசைஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு அவன் அந்த படம் அவனுக்கு ஒரு 30 வாட்டி போட்டு காட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. நான் 20 வயசில் இருக்கும்போது டெக்கன் ஹெரால்டுன்னு ஒரு டெக்கன் ஹெரால்டுன்னு ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் இங்கே ஹிந்து மாதிரி. அதில் 3 படம் பேசிட்டேன். ஆக்ரோஷன் ஒரு படம், சங்கராபரணம் ஒரு படம் 18 வாட்டி பார்த்தேன். அப்போது ஒரு ஜெர்மன் டாக்குமெண்ட்ரி டைரக்டர், லேடி டைரக்டர், அவள் ஏதோ தப்பாக பேசியிருந்த வில்லேஜில் கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் லெஸ்பியனிசம் ஒத்துக்கிட்டா இந்தியாவை பெரிய நாடாகிடும், நல்லா ஆகிடும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தேன். அவளை அட்டாக் பண்ணியிருந்தேன். 3 கான்ட்ரவர்சியாக போச்சு. சங்கராபரணம் 6 மாதம் கான்ட்ரவர்சியாக போச்சு. அந்த டைமில் எனக்கு அவ்வளோ நல்லா இங்கிலீஷ் தெரியாது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். 3 இங்கிலீஷில் தான் எழுதிருக்கிறேன். இது எனக்கு அப்போ 20 வயசு. அப்புறம் டிஜி வைத்தியநாதன் ஒரு பெரிய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஃபிலிம் கிரிட்டிக், பெங்களூரு. டிஜி வைத்தியநாதன் இப்போ அவர் உயிரோட இல்லை. அவரோட நான் ஒரு 20 படம் பார்த்தேன். அவர் எனக்கு ஒரு படம் எப்படி பார்க்கணுன்னு கற்றுக் கொடுத்தாரு. பட் நான் குருவினை மிஞ்சின சிஷ்யர் மாதிரி அவங்கள தாண்டி நான் போயிட்டேன். அவர் எப்போது என் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டியை பாராட்டுறாரு. நான் உன் மாதிரி ஒரு அப்சர்வேஷன் பண்ணுற ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது சத்யேந்திரா. அவ்வளோ அப்சர்வ் பண்ணுறேன். நீ எங்கேயா போயிட்டு வந்தால் எனக்கு அங்கே நான் போயிட்டு வந்து சொன்னால் நானே அங்கே போய் வந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு 2.5 years பேக் ஆக்சிடெண்ட்டாக ஜெயலர் பற்றி பேசினார். நிறைய போயிடுச்சு. 90,000 ஏதோ போயிடுச்சு. சும்மா தமாஷா பண்ணேன். நான் எஃப்டிஎஃப்எல்லாம் பார்த்ததே இல்லை. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 15,000 படம் பார்த்துருக்கேன். ஒரு 500 பெஸ்ட் புக்ஸ் இன் தி வேர்ல்டு, ஒரு 15 லாங்குவேஜஸ் இங்கிலீஷில் தான் படித்தது. ஒரு 300 ட்ராமாஸ் படிச்சிருப்பேன். வேர்ல்டு கிரேட் ட்ராமாஸ், வேர்ல்டு கிரேட் லிட்ரேச்சர். ஒரு 200-250 ஜெர்மன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆல்சோ நான் லிங்க்விஸ்ட், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கப்புறம் லியோ பற்றி பேசினேன். எனக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். நானும் பேசலாமான்னு போய் நிறைய 20 மைக் வந்துச்சு, பேசிட்டேன். லியோ ரொம்ப பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அண்டு ஐ திங்க் ஒரு 20 lakhs 30 lakhs போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு 45 சேனல், ஒரு 75 சேனல் கூப்பிட்டாங்க 5 மாதத்தில். அதில் ஒரு 25 பேர் பணம் கொடுக்குறது ரெடியாக இல்லை. நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா வர்றேன்னு. கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க 3,000, 4,000, 5,000. அப்படியே ஒரு 45 சேனலில் எனக்கு ஒரு 2 lakhs கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு சேனலில் இன்கம் இல்லை, யாரும் என்ன கூப்பிடல. ஓகே, இப்போ நமக்கு இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ்க்கு வரல. நான் யார் ஃபிலிம் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் பார்த்துட்டே இருக்கேன். நமக்கு யார் பேரும் எடுத்துக்க வேண்டாம். இப்போது ஒருத்தர் ஒரு ஃபிலிம் ரிவ்யூ பண்ணி அது நல்லா போயிட்டுருக்கு, 5 lakhs 10 lakhsன்ட்டான். மக்களும் அவரை விரும்புகிறாங்கன்ட்டு. அவங்க தப்பாக பேசினா கூட, அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லைனா கூட, அப்படி இப்போ 10 lakhs 15 lakhs போனால் மக்களும் அவங்க கிரிட்டிசிசமும் விரும்புகிறாங்க. அதுதான் மீனிங். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு எல்லாம் என்ன வேலைன்ட்டு, அவங்களெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான ஆட்கள் தான். இவங்களெல்லாம் தியேட்டரு முன்னாடியோ ஃபஸ்ட் டேயோ அது ப்ரீவியஸ் நைட்லையோ பேசிட்டு இது படம் நல்லா இல்லைன்ட்டு கூட நல்லா இருக்குன்னு பேசிட்டு போயிட்டுருக்காரு. பட் அது எந்த லெவலில் ஹெல்ப் ஆகுதுன்னு தெரியாது. மேபி 5%, மேபி 10%. இன்னொருத்தர் அந்த படம் நல்லவே இல்லைன்னு ஒரு 6-7 பேர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு இந்த டைரக்டர் பிடிக்காம இருக்கும், இந்த ஆக்டர் பிடிக்காம இருக்கும். அப்படியே பண்ணக்கூடாது. நம்ம படத்தை பற்றி தான் பேசணும். நமக்கு ஆக்டர் பிடிக்கல, டைரக்டர் பிடிக்கல அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பட் படத்தை பற்றி குறை சொல்லலான்ட்டு எங்கே தப்பு நடந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேயா, ஸ்டோரிலையா,
படத்தில் என்ன ப்ராப்ளம், டைரக்ஷனில் என்ன ப்ராப்ளம், ஃபோட்டோகிராஃபியில் என்ன ப்ராப்ளம், எடிட்டிங்கில் என்ன ப்ராப்ளம், ஃபைட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கா, ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் நல்லா இருக்கா, இதெல்லாம் நல்லா பேசணும். நான் ஆனஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பேர் பணம் கொடுக்க ரெடியாக இருந்தார். பெரிய பணம், ஈவன் 10,000 rupees ஃபார் 10 minutes. நான் இல்லைங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நான் பேசுகிறது நல்லா இருந்தால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பணம் கொடுங்க, இல்லை வேண்டான்னு. எனக்கு எந்த பணமும் வரல. 3 வருஷமாக ஒரு 5,000 ரூபாய் கூட வரல. நான் சின்ன சின்ன சேனலுக்கு 500 ரூபாய் 400 ரூபாய் அவங்க சொல்லிட்டேன், நீங்கள் என்னென்ன பேசலான்ட்டு. அப்படி ஒரு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். அது எனக்கு ஒரு மாதத்துக்கு 3,000 ரூபாய் கூட வராது. நான் நினச்சா 40,000 சம்பாதிக்கலாம் பேசிட்டு. எல்லாம் நான் பேசுனதில் 2 lakhs 2.5 lakhs 4.5 lakhs எல்லாம் போயிட்டுருக்கு. அவங்க பணம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, ரேசிஸ்ட் ரிமார்க்கு இருக்கக்கூடாது, ஜாதி ரிமார்க்ஸு இருக்கக்கூடாது. ஜாதி பற்றி பேசி ஒருத்தரை ஹர்ட் பண்ணக்கூடாது, பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. என்ன பேசலாம். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணாங்க, நல்லா பண்ணல, டைரக்ஷனில் சரியாக வேலை வாங்கலை, நீங்கள் எல்லாம் பேசலாம். நான் சொன்ன 3 விஷயங்கள் பண்ணாதுங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாது, ரொம்ப காஸ்டிக்காகவும் பேசாது. நீங்கள் எவ்வளோ பெரிய டைரக்டரான கூட நீங்கள் பேசுங்க. மணிரத்னம்மா இருக்கட்டும், உலகத்திலே பெரிய இந்த ஸ்பீல்பர்காக இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், நீங்கள் அவங்க தப்பு பண்ணால் நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ருத்விக் கட்டக்கன் ஒரு பெரிய பெங்காலி டைரக்டர், சத்யேத்ரேக்கு நெக்ஸ்ட்டு அவரது மேகடாக்கத்தாரான ஒரு படத்தில் நான் நிறைய தவறுகள் கண்டுபிடிச்சி ஒரு 25 நிமிஷம் வீடியோ போட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவர் எக்ஸ்பர்ட்டாக ருத்விக் கட்டக் பற்றி, பெங்காலி டைரக்டர். நீங்கள் ருத்விக் கட்டக்கோட பெரிய ஆளா? நான் அப்படி சொல்லுங்க, அவர் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ப்ரொஃபஸரு. அவர் பண்ண இதில் இந்த மாதிரி லேகெல்லாம் நிறைய இருக்குது, அப்படி தான் சொன்னேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்ட்டா, இப்போ நான் பார்த்த 15,000 படம், நான் ஒர்க் பண்ண ஜெர்மன்ஸு, நான் பார்த்த ஒரு 1000 நாடகங்கள், தெருக்கூத்து, கதகளி, இந்த பேக்ரவுண்டில் தான் நான் பேசுகிறேன். இதெல்லாம் இல்லாமல் ஒரு காமன் சென்ஸில் கூட ஒரு ஆள் நல்லா பேசலாம். ஒரு பையன் சொன்னான், ஏதோ ஒரு தியேட்டரில் சொல்லிட்டு இருக்கிறான், அந்த சின்ன பையன் எப்படி கமலை எங்கே காப்பாற்றிட்டான். கமல் சொல்ல, நீ என்ன காப்பாற்றிட்ட, அதனால தான் நான் இது பண்ணுறேன், எங்கே காப்பாற்றிட்டார். அந்த சீன் இருக்காது, நல்லாவே இல்லை. கமல்ஹாசன் சின்ன பையனை எப்படி பிடிச்சி வச்சுருப்பாங்க, இன்னொருத்தர் அவங்கள ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பிகாஸ் கமல் கேங்ஸ்டர், கமல் பாடியில் 75% ஸ்பேஸ் இருக்குது. இந்த பர்சன்கிட்ட பிஸ்டல் இருக்கிற பையன் ஒரு மனுஷன் ஒரு 5 feet தான் இருக்கிறான். சுடுறதுக்கு பயப்படுற மாதிரி காட்டிருக்காங்க. ஈஸியாக சுட்டிருக்கலாம். இஸ் எ வெரி குட் ஷூட்டர், ஈஸியாக கம்மலை ஷூட் பண்ணிருக்கலாம். பட் ஷூட் பண்ணி கூட இவங்க பழிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். அது இல்லாமல் கால் கீழே ஷூட் பண்ணிருக்கலாம் இல்லையா. கால் கீழே ஷூட் பண்ணால் கமல் இம்மொபைல் ஆகிடுறாரு. 2 காலும் ஷூட் பண்ணிவிட்டு அவங்க ஓட முடியாது, அப்போ பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், என் மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு வர்ற விஷயம் கூட டைரக்டர்ஸ் வரல. அவங்க அப்பாவை பதுக்க போகிறாங்க. அப்பாவை பதுக்க போனால் ஒரு பெரிய பிட்டு குழி, 1 மணி, அதில் 2 யானையை பதுக்கலாம், அவ்வளோ பெருசான குழி. அதெல்லாம் எதுக்கு? அதுக்கப்புறம் அந்த பையன் ரவுண்ட் வர்றான், இந்த பானையெல்லாம் பிடிச்சிட்டு இந்த தண்ணிக்கு தீனை வருதுன்னா, இல்லை கடைசி ரைட்ஸ் பண்ணும்போது யாரும் இருக்க மாட்டார். அவ்வளோ பெரிய இது இடம், பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பாங்க, அவரும் இருப்பாங்க, யாரும் வர மாட்டார். அந்த ஆள் சத்த ஆள், நல்ல ஆள், ஒரு சாதாரண ஆள், பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் படம் இன்னும் நல்லா இருந்து. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக படத்தில் கோட்டை இருக்குது. நான் இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டேன். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் யாரன்னா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். சத்யத்ரேயை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், முன்னாள் சேனை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நோலனை கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அகிரா குரோசாவா கூட கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான, ரொம்ப ரீசனபிளான காரணங்கள் கொடுத்துருந்தா நீங்கள் தான் குரோசாவோட பெரிய ஆள்.
இப்போ யாரும் டேபு கிடையாது, இவரை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இவர் கிரேட்டு, இவர் அல்டிமேட், அப்படி ஒன்றும் கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு எல்லாம் அந்த பெரிய டைரக்டரும் நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் கொஞ்சம் படம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பைஸ்கல் தீஃப்னு ஒரு படம் இருக்குது, நீங்கள் 1000 வாட்டி பார்த்தாலும் கூட ஒரு சின்ன தவறு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி படங்கள் எல்லாம் இருக்குது. தனஞ்சயன் சொல்லியிருக்காங்க, ப்ளூ சட்டை மாறன் விட்டால் எல்லோரும் காசு வாங்கி ரிவ்யூ பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. நான் யார்கிட்டையும் நான் காசு வாங்கலை. அப்படி வாங்கியிருந்தா கூட படம் நல்லா இருந்து அதுக்கப்புறம் பார்த்து எனக்கு ஓகே பேசுறதுக்கு எனக்கு ஒரு 500,000 கொடுத்துருக்காரு தவிர, எனக்கு பணம் கொடுத்துட்டு ரொம்ப சாதாரண படங்கள் எல்லாம் நல்லா பேசுங்க, பெரிய படங்கள் எல்லாம் பெரிய கேஷ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். இல்லைன்ட்டு நிறைய கேமரா இருக்கும், நான் அந்த பக்கத்தில் போய் பாத்ரூம்லேருந்தா வெளியே போயிடுவேன். ஐயோ பார்த்தா கூப்பிடுறாரு, என்ன பேசுறது, மனசாட்சி ஒத்துக்காது போயிடுவேன். ஸோ இந்த ரிவ்யூஸ்க்கெல்லாம் நீ கேட்குறேன், கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாதுங்க. படத்தை பற்றி பேசுங்க, சப்ஜெக்ட் பற்றி பேசுங்க. நோ ரேசிஸ்ட் ரிமார்க்ஸ். கற்பா, குண்டா, கால் இல்லாதவன், செவடா, இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பாடி ஷேமிங் இருக்கக்கூடாது. கலர் பற்றி பேசக்கூடாது, ஜாதி பற்றி பேசக்கூடாது. படத்தை பற்றி பேசு. படம் என்ன சொல்ல போகிறது, படம் உங்களுக்கு பிடிச்சிதான், படத்தில் இருக்கிற கண்டென்ட்டு கரெக்டாக டீல் பண்ணியிருக்காரு டைரக்டர், இந்த மாதிரி பேசுங்க. பட் நிறைய ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல மாட்டேன், அவங்க என்ன ரிவ்யூ பண்ணுறாங்களோ கடவுளுக்கே தெரியும், அதில் ஒன்றும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஏதோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறையா ஓடிட்டுருக்கு. இந்த ஃபிலிம் ரிவ்யூன்ற ஒரு சப்ஜெக்டை நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி ஃபிலிம் ஸ்டடீஸில் வைக்கணும். ஆக்சுவலி ஃபிலிம் கிரிட்டிசிசம் ஒரு வெரி 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 குட் சப்ஜெக்ட். அதை ஒரு சப்ஜெக்டாகவே யாரும் எடுக்கலை. அமெரிக்காவில் பாலின் கீல்னு ஒரு லேடி ஃபிலிம் கிரிட்டிக், புக்ஸ் எல்லாம் நான் 1980-81 படிச்சிருக்கேன். எனக்கு பர்சனலாகவே வந்துச்சு, என் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் மூலியமாக. அவள் ஆட்டோகிராஃப் பண்ணி அனுப்புனா எனக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் அவள் இருந்தால் நான் அவளை மீட் பண்ணல. நான் ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர், தியேட்டர் ஆஃப் ஆர்ட்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், அவர்கிட்ட பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் அந்த புக் எடுத்துகிட்டு வந்து பாலின் கீல் சைன் பண்ணியிருக்கான்ட்டு. அவளது ஒரு 80 படம் ரிவ்யூ பார்த்தேன். எல்லாம் ஹாலிவுட் படம் தான். ஹாலிவுட் படம், ஃப்ரெஞ்சு படம், அந்த காலத்தில் வந்த படம். கிளி என் கிளிக்கிறான், கிளி என் கிளிக்கிறான், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ எதான பெரிய ஃபெஸ்டிவல், பெர்லின் ஃபெஸ்டிவல், வேறு எதான சிகாகோ ஃபெஸ்டிவல்னா எல்லாரும் பெரிய ஆக்டர் வந்தான்னு பார்க்க மாட்டாரா, பாலின் கீல் வந்துட்டு இருக்காருன்னு எல்லாம் ஓடுறாரு. அந்த அளவுக்கு அந்த கிரிட்டிக் அவ்வளோ நல்ல நேம் இருந்தது. இன்னும் ஃபேமஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கலாம். நான் படித்ததில் அதுதான் பெஸ்ட் புக்கு நான் படித்தது. அதுக்கப்புறம் தான் நான் டிஜி வைத்தியநாதன் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரோட நிறைய படம் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு கிட்டக்கிட்ட ஒரு சிஷ்யன் மாதிரி. அவருக்கு கன்னடா தெரியாது, நான் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க இங்கிலீஷில் எழுதுறாரு. அந்த அவர் வேணும்னே, ஏய் கிரீஷ் கர்நாடா காலி பண்ணிடலாம் படா என்னை கூப்பிட்டு போய் அந்த படம் 3 வாட்டி பார்ப்போம். எப்போ 6 ரூபாய் டிக்கெட்டில் தான் பார்த்துட்டு இருந்தார். அது இப்போவும் எனக்கு அது பழக்கம். ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்து படம் பார்க்குறேன். அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டு அவங்க சொன்னார், உனக்கு பயங்கர அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி இருக்குது, இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் இருக்கிற கெப்பாசிட்டி நான் பார்த்ததே இல்லைன்னு. இறந்து போயிட்டார் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிகிட்ருக்காரு. எல்லாருக்கும் காசு வேணும், பட் காசு வேணும்னுட்டு நமக்கு பாராட்டினா அது டிபேட் மாதிரி ஆகிடும். டிபேட்டில் 2 விஷயம் இருக்குது. ஒருத்தர் ஒரு சப்ஜெக்டை பாராட்டணும், இல்லை அதுக்கு எகென்ஸ்டாக சொல்லணும். இது ஒரு டிபேட் மாதிரி ஆகிடும். பட் இங்கே சினிமா 200 crores 300 crores எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அதனால கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணல. நீங்கள் ஒரு சாதாரண பொட்டிக்கடையில் ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்கலாம், நீங்கள் என்னோட புத்திசாலியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூட நான் சொல்கிறதோட இன்னும் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த டைரக்டருக்கு ஏன் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு, ஏன் மக்கள் பார்க்கலன்னு தெரியுது. இல்லைன்ட்டா நாங்கள் என்ன கொடுத்தாலும் இவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்ட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு லெசன்னாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாட்டமாக இருக்கும். பட் இப்படி சொன்னவங்க என்னென்ன சொல்கிறாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் நிறைய கற்றுக்கணும்.
என்ன தவறு சொல்கிறாரோ நல்ல ரொம்ப ப்ரொஃபவுண்ட் தவறுகள் பண்ணியிருக்காரு சொன்னால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஏன்டா உங்களுக்கு ஒரு கிட்டக்கிட்ட ஒரு டீச்சர் மாதிரி உங்களை கரெக்ஷன் பண்ணுறாரு. ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு உங்களை பிடிக்கலேன்ட்டு ஏதோ பேசுறது அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டாம். பட் ஆடியன்ஸ் கிளியராக இருக்கார். 90% அவங்க தான் டிசைட் பண்ணுறாரு. அப்போ கொஞ்சம் பேர் நாங்கள் சொல்கிறது கூட எடுத்துக்கிறாரு. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காரு, ஒரு 50 பேர் சொல்லியிருக்காரு. உங்கள் ரிவ்யூ வந்த பிறகு தான் நான் படம் பார்க்குறேன் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி பண்ணாதுங்க சார், நான் நல்லா இல்லைன்ட்டு பரவாயில்லை, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லை, தயவுசெய்து படம் பாரு அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் 200 கோடி ரூபாய் செலவு பண்ணதுனால நீங்கள் எனக்கு மட்டமான படம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணால் நீங்கள் ஒரு 50 கோடி சம்பளம் வாங்குறீங்க. 500 அசிஸ்டண்ட் வச்சுக்கோங்க, 50 ஸ்கிரிப்ட் ரைட்டரை வச்சுக்கோங்க, 15 லிரிக்ஸ் ரைட்டரை வச்சுக்கோங்க, 5 மியூசிக் டைரக்டரை வச்சுக்கோங்க. பணம் இருக்குது, யூ கேன் அஃபோர்ட். அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 3 hours சந்தோஷமாக இருக்கணும். இந்த வெயிலில், பர்டிகுலர்லி சம்மரில் எல்லாருக்கும் கஷ்டங்க. பணக்காரா ஏழை எல்லோரும் நொந்து போயிருக்காரு. அவன் ஒரு 3 hours இதான பார்த்துட்டு போகணும், சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அந்த மாதிரி எடுங்க. இப்போ கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கேன், இவ்வளோ நாளும் பேய் படம் தான் வந்துச்சு, இனிமேல் பேய் படம் பேன் பண்ணிடலான்னு தமாஷாக்கு சொன்னார். இப்போ இனிமேல் கேங்ஸ்டர் படம் எடுக்காதுங்கன்றது. அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் தப்பாக சொல்லியிருக்காரு. 60 வயசு மேலே 60 வயசு மேலே இந்த ஆக்டரு டைரக்டர் எல்லாம் ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படியெல்லாம் காமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. 60-70 வயசுல நிறைய டைரக்டர்ஸ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார். ஹைட் ஆஃப் மெச்சூரிட்டி. அவங்க இன்டெலிஜென்ஸ் எப்போவும் குறையாது, ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு. இன்டெலிஜென்ஸ் குறையாது. உங்களுக்கு வயசாக உங்கள் இன்டெலிஜென்ஸு ஏறிட்டே இருக்கும், பாசிட்டிவாக ஏறிட்டே இருக்கு. ஸோ நோ பேட் கமெண்ட்ஸ். ப்ரெஜுடிஸ் வச்சுட்டு ஒரு படத்தை பற்றி பேசாதுங்க, ஒருத்தர் பற்றி பேசாதுங்க. நீங்கள் படம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். அப்போ யாரான ஒரு ரிவ்யூவர்ஸ் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தால் நீங்கள் படம் பார்த்த பிறகு அது நாங்கள் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது, கரெக்டாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி ரிவ்யூஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதனால டைரக்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ் இருக்குது. இந்த நல்ல ரிவ்யூ பண்ணுறவங்கெல்லாம் உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் குருகள். அவங்களால நீங்கள் கற்றுக்கணும். இல்லைன்ட்டு அடுத்த ஃப்ளாப் நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. அப்படி ஒருத்த கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் 4 பேர் கிடையாது. அது ஒரு 4 லட்சம் பேர் மைண்டில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த ரிவ்யூவர் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்று ஒரு பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது, அது ஒரு ப்ரொஃபவுண்ட் ஒப்பீனியன். அது ஒரு 10-12 லட்சம் பேர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அந்த இதுதான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால நல்ல படங்களை பாருங்கள். டைரக்டர்ஸ் எல்லாம் வேர்ல்டு கிளாஸ் படங்கள் பாருங்கள். நிறைய அசிஸ்டன்ட்ஸ் வச்சுக்கோங்க, நிறைய ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல கதை பண்ணுங்க. ஃபாரின்கே போகணுன்ட்டு இல்லை, பவேரியாவுக்கு போகணும், செர்பியாவுக்கு போகணும், ஓகே, அண்டமான் நிக்கோபாருக்கு போங்க. ஆனால் நல்ல படம் பண்ணுங்க. ஆக்சுவலி ஃபிலிம் மேக்கிங் இஸ் க்ரௌட் ஃபண்டிங் ஆக்ட். க்ரௌட் ஃபண்டிங் இப்போ வரல, க்ரௌட் ஃபண்டிங் ஒரு 60 வருஷமாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ என்னன்ட்டா நீங்கள் எல்லாம் டொமேட்டோ எல்லாம் க்ரோ பண்ணிவிட்டு ஹோல்சேலில் விற்கிறீங்க. அந்த மாதிரி தான் சினிமா. ஃபஸ்ட்டு உங்கள் பணம் போட்டு படம் எடுக்கிறீங்க, நம்மக்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. 200 ரூபாய் 150 ரூபாய் அப்படி எடுத்துக்கங்க. நாங்கள் ஒரு 50 லட்சம் பேர் கொடுக்குற பணத்தில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட், உங்களுக்கு தான் சம்பளம். அதனால் ஒரு ஆடியன்ஸுக்கும் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்ன்ட்டு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். சத்யேந்திரா பேசுகிறேன், சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 530 பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தயவுசெய்து இன்னும் நிறைய பேர் இதை பாருங்கள். நான் பேசுகிறதுல ஏதான குறை இருந்தால் கூட காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன்.